சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமாக நினச்ச மாதிரி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரியே காலேஜ்லேயும் சேர்றாங்க. வீட்டுக்கு வந்த சேதுவை பார்த்து சித்ராவும் ஈஸ்வரியும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்து, உன்னை பற்றி பேப்பர்லலாம் வந்திருக்கு, கேட்கவே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த தமிழ் செல்விக்குள்ள உதவி செஞ்சுட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் எல்லார் முன்னாடியும் தமிழ் செல்வியை பற்றி பேசினாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற நீ, தேடி போய் தமிழ் செல்விக்கு பணத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கி உதவி செஞ்சுட்டுல வந்திருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது, என்ன சின்னம்மா இப்படி பேசுகிறீங்க? நான் வேணும்னே தமிழ் செல்விக்கு உதவி செய்ய அங்கே போகலை. அந்த பக்கமாக போனப்போ ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்பட்டதா சொன்னாங்க. நானும் அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கி பணத்தை வாங்கி கொடுக்கும்போது தான் அது தமிழ் செல்வியோட பணம்னு எனக்கு தெரியும். மற்றபடி வேணும்னு தமிழ் செல்விக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கு ரொம்ப திமிர் அதிகம். படிப்பு மேலே உள்ள அக்கறையை நம்ம குடும்பத்து மேலே வைக்கவே இல்லையே. அப்படி குடும்பத்து மேலே ஒரு நல்ல மருமகளாக அக்கறை வச்சுருந்தா பொய் சொல்லி ஏமாத்தியிருக்க மாட்டாளே. இனி தமிழ் செல்வியை பற்றி யாரும் இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு சேது சொல்ல, அதுக்குடனே சித்ராவும், என்னதான் இருந்தாலும் சேது, நீ உதவி செய்ய போய் பணம் கிடைக்க தமிழ் செல்வி இப்போ ஒன்னாலேயே காலேஜில் சேர்ற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா. உனக்கு தமிழ் செல்வியை பிடிக்கலனாலும் தமிழ் செல்விக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக செஞ்சு அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்கிற. தமிழ் செல்வி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினாலும் இங்கே தமிழ் செல்வியை தலை நிமிர வைக்கிறதே நீ தான் போல அப்படின்னு சித்ரா பேசிகிட்டு இருக்கிறத இங்கே கேட்கவே இங்கே சேதுக்கு பிடிக்கல. உடனே ராஜாங்கம், அதான் சேது ரொம்ப தெளிவாக சொல்கிறான்ல, அந்த பிரச்சனைக்கும் சேதுவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. உதவி செய்ய போன இடத்துல அந்த தமிழ் செல்வி இருந்திருக்கா போல. பரவாயில்ல, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா சேது. இனி சேதுவோட வாழ்க்கையில் தமிழ் செல்வி இல்லைன்னு சேதுவே முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இதை பற்றிலாம் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு சித்ரா. ஈஸ்வரி, நீயாவது புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா சேது வந்த உடனே இதை பற்றி பேசுகிறியே. எனக்கு இனி இப்படி யாரும் இந்த வீட்டில் அந்த தமிழ் செல்வியை பற்றியோ அவள் குடும்பத்தை பற்றியோ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம். இதை பார்த்த ஈஸ்வரி, நாங்கள் வேணும்னா பேசினோம், நீங்கள் பேப்பரில் இருக்கிறத படிச்சிங்க, அதுக்கு யார் காரணன்றதை நான் சொன்னேன். உங்களுக்கும் அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர பிடிக்கல. சேதுக்கு தமிழ் செல்வியை பற்றி பேசினாலே பிடிக்கல. அப்புறம் எதுக்கு இன்னும் அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோடு இருக்கணும்? அவள் தான் அங்கே படிப்புக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு அவள் அம்மா வீட்லேயே இருந்து படித்து முன்னேறணும், நம்ம எல்லாரையும் தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணும்னு அவள் அங்கே ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கால. அப்படி இருக்கும்போது இங்கே சேதுக்கிட்ட சொல்லாமல் கூட நீங்கள் வக்கீலை பார்த்து பேசலாம், அங்கே வக்கீல் நோட்டீஸும் அனுப்பலாம். அதை பார்த்து தமிழ் செல்வி மட்டும் ஒரு கையெழுத்து போட்டால் போதுமே. சேதுவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்ல மாமா. அதுக்காக தான், சேதுவோட மனசில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசினேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்குடனே சித்ராவும், ஆமாம் பெரியப்பா, எங்களை தப்பாக நினைக்காதீங்க. சேது மனசில் இன்னும் தமிழ் செல்வி தான் இருக்காளா, இல்லை தமிழ் செல்வி கூட வாழ இங்கே சேது விருப்பப்படுறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிற்க வச்சு சேது தம்பியை கேள்வி கேட்டோம். மற்றபடி எங்களுக்கு என்ன சேதுவை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம்னு நினச்சோம். அதுக்குள்ளே இந்த தமிழ் செல்வி படிக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டால. அவள் வேலையில் அவள் ரொம்பவே எண்ணமாக இருக்கும்போது சேதுவோட வாழ்க்கையை பற்றி இன்னும் நான் யோசிக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதான் சேது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டானே, அந்த தமிழ் செல்விக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் கூட வாழ மாட்டேன், இந்த குடும்பத்துக்கு அவள் மருமகளாக இருக்க தகுதியே இல்லை, நான் அதுக்கப்புறம் எதுக்காக காத்துட்ருக்கணும்? சன்னாசி, சேதுக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், நீங்கள் பேசாமல் வக்கீலை வர சொல்லு, நானே பேசி எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு ராஜாங்க சொன்னதை கேட்டு அப்பத்தாவும் மோகனாவும் பேரதிர்ச்சியோட நிற்கும்போது இங்கே ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. உடனே அப்பத்தா, என்ன சன்னாசி திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போன்னு நான் தான் சொன்னேன்லன்னு சொல்லும்போது, அம்மா நானும் இங்கே மற்ற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது என் பையன் சேது மட்டும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் இந்த வீட்டில் கஷ்டப்படுறத எத்தனை நாள்மா பார்த்துட்ருக்கணும்? அதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கணுமா? வேண்டவே வேண்டாம். நான் எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கேன். என் பையன் அவமானப்பட்டு தலை கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. சேதுவோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு தான் தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சேன். எந்த நல்லதும் நடக்கலை. என் பையனே இப்போ அந்த தமிழ் செல்வி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் பிரியறது தவிர வேறு வழி இல்லைம்மா. நான் வக்கீலை பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்க தான் போகிறேன். இனி என் முடிவில் யாரும் தலையிடவே கூடாது அப்படின்னு ராஜாங்க சொல்லிட்டு போயிடுறாரு.
உடனே மோகனா சன்னாசியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களாவது உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடாதா? சேதுவோட வாழ்க்கையில் தமிழ் செல்வி வந்ததுக்கப்புறமா தான் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். மறுபடியும் வக்கீலை பார்க்கணும், சேதுவும் தமிழ் செல்வியும் பிரியணும்னு இவங்க ஏற்பாடெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் தமிழ் செல்விக்கு தெரிய வந்தாலே அவளால் தாங்கிக்க முடியாது. அவள் குடும்பம் அப்புறம் எப்படி தாங்கிக்கும் அப்படின்னு சொல்ல, அண்ணி தப்பாக நினைக்காதீங்க. அண்ணன் ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா அதில் பதில் பேசுறதுக்கு வாய்ப்பும் இல்லை, இடமும் இல்லை. அண்ணன் என்ன முடிவெடுத்தாரோ அதை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். சேது வாழ்க்கை மேலே யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சன்னாசி சொல்லிட்டு போகும்போது சித்ரா மெதுவாக ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணனு அப்பத்தா இந்த மோகனான்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான்மா சரியான நேரத்தில் என்ன பேசணுமோ பேசி ராஜாங்க மனசை மாற்றி இங்கே சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியதை சொல்லி சரியான திட்டம் போடுறீங்கம்மா. உங்களை மாதிரி பெரிய புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சித்ரா. உடனே ஈஸ்வரி, போதும் சித்ரா, இங்கே நம்ம இப்படி பேசணுன்னா அப்புறம் நாம் ஏதோ திட்டம் போடுறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிறவங்களே சேதுவையும் தமிழ் செல்வியும் சேர்த்து வச்சுருவாங்க. அதுவும் மோகனா ஒரு ஆளே போதும் இங்கே பிரச்சனை செய்கிறதுக்கு. அதனால் நம்ம ரூமுக்கு போய் என்னன்னாலும் பேசிக்கலாம். மறுபடியும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரக்கூடாது. அப்படியெல்லாம் நடந்தால் போஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி சித்ராவை தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஈஸ்வரி. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சாவித்திரி ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. உடனே தாமரையும், அம்மா பார்த்தீங்களா அந்த ஈஸ்வரி பேசி இங்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப எல்லா ஏற்பாடையும் செய்ய வைக்கிறாங்கம்மா. இனி சேது மாமாவும் நானும் தானமா ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல சாவித்திரி சொல்கிறாங்க, நீ என்னவோ சேது கூட ஒன்று சேர்ந்துடலான்னு யோசனை பண்ணி சந்தோஷப்பட்டுட்ருக்க. ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது தாமரை. ஏன்னா ஏற்கனவே நாம் அனுப்பின ஆள் சேதுக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். அவனை 10 நாள் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். தமிழ் செல்விக்கு உதவி செய்ய சேது எங்கே இருந்தாலும் போய் நிற்கிறான். சேதுவை என்னால் நம்பவே முடியல தெரியுமா? வீட்டில் உள்ளவங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும், சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும்னு நினச்சாலும் சேது அங்கே எல்லாம் முடிகிற நேரத்தில் என்ன சொல்லுவானே தெரியாது. தமிழ் செல்வி தான் முக்கியம்னு மனசு மாறிட்டானா? தமிழ் செல்வி வேற இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுதான், காலேஜில் போய் நினச்ச மாதிரி படிச்சுட்டான்னு வையேன், அப்புறம் என் என் மனைவி பெரிய டாக்டர்னு சொல்ல தானே ஆசைப்படுவான் இந்த சேது. அதான் இவங்க நினைக்கிறது எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே குழப்பத்தில் இருக்குது. இதில் நீ வேற இம்புட்டு சந்தோஷப்படுற. நீ வா, முதல்ல நடக்கிறது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே சாவித்திரியும் தாமரையை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மலர் மோகனா கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்படி எல்லாரும் பேசிட்டு போகிறாங்க? உங்கள் பையன் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லையா? நீங்கள் யாரும் ஏன் ராஜாங்க மாமா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ் செல்வி சேது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும். அப்போ தான் தமிழ் செல்வியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வீட்டு வாரிசாக தமிழ் செல்வி சுமந்துட்டு இருக்கும்போது எதுக்காக சேது ஐயாவும் தமிழ் செல்வியும் பிரியணும்? பாவம் தமிழ் தனியாக இருந்து படிக்கணும்னு கஷ்டப்பட்டு மொய் விருந்து வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி எம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த காலேஜில் சேர்ந்துருப்பா. அதை பற்றியெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ் செல்வியோட நிலைமை வேறு யாருக்கும் வரவும் கூடாது. தமிழ் செல்வி படிக்கிறான்னா அது அவளுக்கு மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட வாரிசுக்காகவும் உண்மையை நிரூபிக்கணுன்ற எண்ணத்துக்காகவும் தான். ஆனால் இவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணுன்றாங்க, அவங்க 2 பேரையும் பிரிக்கணுன்றாங்களே. அப்போ தான் இனி நீங்கள் தான் பேசி எல்லாரோட மனசையும் மாற்றணும்னு சொல்ல, எம்புட்டு பேச என்ன பேசினாலும் இந்த வீட்டில் நான் சொல்கிறது எடுபட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் எடுத்த முடிவை மாற்றணுன்னா அது சேதுவால் மட்டும்தான் முடியும். இங்கே தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். ஏன்னு தெரியல, தமிழ் செல்வியோட வாழ்க்கையிலையும் சேதுவோட வாழ்க்கையிலையும் மட்டும் இம்புட்டு பிரச்சனை வருது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல. இந்த வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்புனா அந்த தமிழ் செல்வியால் எப்படி தாங்கிக்க முடியும்? தன்னை பற்றி யோசிப்பாளா? இங்கே இந்த வீட்டு வாரிசை பற்றி யோசிப்பாளா? இல்லை தமிழ் செல்வி படிக்க போகிற வாழ்க்கையை பற்றி யோசிப்பாளா? ஏன் தான் தமிழ் செல்விக்கு இவங்க எல்லாரும் பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல. இம்புட்டு பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் தமிழ் செல்விக்கு உதவி செய்ய எங்களால் முடியலையே மலரு அப்படின்னு அப்போ தான் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே தமிழ் செல்வி வீட்டில் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நினச்ச மாதிரியே காலேஜில் நான் சேர்ந்துட்டேன், நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்ல, அது இருக்கட்டும்மா, ஆனால் காலேஜ் ரொம்ப தூரமாக இருக்கே, நீ எப்படி போய் படித்து எப்படிம்மா வீட்டுக்கும் வருவ அப்படின்னு சொல்ல,
கஷ்டப்பட்டு படித்தாதான் முன்னேற முடியும். கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா நிலச்சி நிற்காது அப்பத்தா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு படிக்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு கூட நான் நினைக்கல. படிக்கும்போதே கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கே படிக்க ஒரு தைரியம் வந்திருக்கு, ஒரு எண்ணம் வந்திருக்கு, படித்து முன்னேறணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இது எனக்காக நான் எடுத்த முடிவில்லை. இங்கே இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கேன்ல, அந்த வாரிசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னுக்காகவும், அந்த சேதுவுக்கு சரியான பாடம் புகட்டி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காகவும், எனக்கு இப்போ படிப்பு ரொம்ப முக்கியம். நான் படிக்கலைன்னா என்னை எல்லாரும் இப்படி தான் ஏமாற்றுவாங்க நம்ப வச்சு. இனி நான் தெளிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக படித்து முன்னேறணும். படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும். அதனால தான் எம்புட்டு தூரமானாலும் பரவாயில்ல, காலேஜில் போய் தினமும் நான் படிக்க தான் போகிறேன், முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் தமிழ்செல்வி, உன் எண்ணம் எப்படிப்பட்டதுன்னு. நீ நினச்சத அப்படியே செஞ்சு முடிப்ப. நீ பெரிய புத்திசாலி. அதனால் உன்னால் முடியும். நீ நல்லா சாப்பிடு. நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த ராஜாங்க வீட்டு வாரிசையும் நீ நல்லா பார்த்துக்க முடியும். படிப்பு தான் முக்கியம்னு இருந்தால் அப்புறம் உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன் அப்பத்தான்னு சந்தோஷத்தில் இருக்க, அங்கே ஒருத்தர் வந்து, இங்கே யாரும்மா தமிழ்செல்வி, உங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு இங்கே தமிழ்செல்வி கிட்ட கொடுக்க, காலேஜ்லேருந்து அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்க்கும்போது தான் சேதுவும் தமிழ்செல்வியும் பிரிக்கிறதுக்காக வக்கீல் நோட்டீஸ் இங்கே ராஜாங்கம் வீட்டிலேருந்து வந்திருக்குன்னு தெரிய வருது. இதை பார்த்த உடனே தமிழ்செல்விக்கு ஒரு பக்கம் பேரதிர்ச்சியாக இருந்தாலும், இந்த சேது இப்படி தான் செய்வான்னு தெரியுமே, நான் மட்டும் என்ன அவன் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசையிலையா இருக்கேன். அவன் மூலமாக அவன் இந்த பணத்தை காப்பாற்றி கொடுத்தப்ப கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் படிக்கணும், அதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் அந்த பேப்பரையே பார்த்துட்ருக்க, தனம் வாங்கி பார்த்துட்டு, அம்மா இங்கே பாரேன் என்ன வந்திருக்குன்னு அப்படின்னு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு தெளிவாக வசந்தி கிட்ட படித்து காமிக்கும்போது வசந்தி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு தமிழ்செல்வி காலேஜில் சேர்ந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா, இன்னொரு பக்கம் சேதுவும் தமிழ்செல்வியும் பிரியறதுக்காக இப்படியெல்லாம் அனுப்பியிருக்காங்களே, இதை நினச்சி மனசு வேதனைப்படுறதான்னு தெரியலையே அத்தை. இங்கே பாருங்களேன், அந்த பெரிய வீட்டில் உள்ளவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு வசந்தி ரொம்பவே அழுகிறாங்க. நீ ஏம்மா அழுகிற? அவங்க முடிவெடுத்தா சரியாயிருமா? முடிவெடுத்தா எடுத்துகிட்டு போகட்டும். நான் மட்டும் என்ன சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையிலையா இருக்கேன்? இல்லைம்மா, நான் தலை நிமிர்ந்து வாழணும். இந்த குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்தது தப்புன்னு அந்த சேது அப்படி பேசினான்ல, அவனுக்கு புரிய வைக்கணுமா? நான் ஒரு நல்ல மருமக தான், நான் ஒரு நல்ல மனைவியாக தான் இருந்திருக்கேன். அவன் தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டான்னு அவனுக்கு முதல்ல புரிய வைக்க வேண்டாமா? இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. படித்து முன்னேறினா தானாக தேடி வருவான் அந்த சேது. அப்புறம் நான் பேசிக்கிறேன். இப்போ என்ன பிரியணுமா? கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? போட்டு கொடுக்குறேன், அவன் வேலையை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு இங்கே வந்து ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்செல்வி. தமிழ்செல்வியோட நிலைமையை நினச்சி என்னதான் தமிழ்செல்வி இப்படி கோவத்தில் பேசினாலும் வசந்தியால் தாங்கிக்க முடியல. இங்கே தமிழ்செல்வி நல்லபடியாக படித்து இங்கே சேது தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்குது. தமிழ்செல்வி ரொம்ப பாவம், என் பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு வசந்தி தாங்க முடியாமல் அழுதுட்ருக்காங்க. இங்கே வக்கீலும் ராஜாங்கத்தை பார்க்க வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பிட்டோம். அதில் மட்டும் அந்த தமிழ்செல்வி ஒரு கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா சேது தம்பியவும் அங்கே வந்து தமிழ்செல்வியும் பிரியறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நானே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் இதை இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே பணத்தை நான் தரேன். என் பையன் சேது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சது தப்புன்னு சேதுவுக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு. அந்த தமிழ்செல்வி படிப்புக்காக இருக்கட்டும், அவள் குடும்பத்துக்காக இருக்கட்டும், எம்புட்டு பணம் கேட்டாலும் கொடுத்துருவோம். அவங்க ஒதுங்கி போனால் போதும். என் பையனுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்கணுன்னு நாங்கள் குடும்பமே நினச்சிட்ருக்கோம். அதுக்காக எவ்வளோ பணம் வீணாக செலவானாலும் பரவாயில்ல, அந்த எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லும்போது, உடனே இங்கே வக்கீல் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்கயா, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் உங்கள் பையன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இனி தமிழ்செல்வி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துக்கலான்னு சொல்ல, சன்னாசி முதல்ல இவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடு அப்படின்னு சொல்ல, இங்கே சன்னாசியும் வந்த வக்கீலுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. வக்கீலுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி பெரிய இடத்துலேருந்து வேலையெல்லாம் வந்திருக்கு, இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா நமக்கு நல்ல வருமானம் வரும். எப்படியும் இந்த சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேரக்கூடாதுன்றது இவங்களுடைய எண்ணம். அதே மாதிரி இவங்க இந்த சேது தமிழ்செல்வியை மட்டும் பிரித்து இந்த இதில் நம்ம நல்லா பேர் வாங்கிட்டோன்னா அப்புறம் நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும், பணமும் கிடைக்குன்ற சந்தோஷத்தில் வக்கீல் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு.
எல்லாத்தையும் தாங்கிக்கணும், எதை பற்றியும் யோசிக்காம முன்னேறணும். இதுதான் என்னுடைய எண்ணம்னு வந்த வக்கீல் நோட்டீஸை கூட கண்டுக்காம இங்கே தமிழ்செல்வி நாளைக்கு சீக்கிரமாக போகணும், நாளையிலேருந்து இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், எனக்காகவும் என் வயிற்றில் வளர்கிற வாரிசுக்காகவும் மட்டும்தான் நான் வாழ போகிறேன். இந்த சேதை இனி இன்னொரு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இல்லை என்ன ஆனாலும் நான் அவனை கண்டுக்க போகிறதே கிடையாது. அவங்க குடும்பமே இப்படி ஒரு யோசனை செஞ்சதுக்கு அப்புறமா இனி அந்த வீட்டு மருமகளாக இருக்கிறத விட என்னுடைய வாரிசுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு இப்போ நல்லா படித்து முன்னேறணுன்றது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க தமிழ்செல்வி. தமிழ்செல்வி காலேஜில் சேர்ந்துட்டாங்க. அதுவும் ராஜாங்க வீட்டு மருமக படிக்க இந்த பெரிய ஒரு காலேஜுக்கெலாம் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ராஜாங்கம் தான் படிக்க வச்சுருக்காரு போல், சொன்ன மாதிரியே தன்னுடைய மருமகளை டாக்டர் ஆக்கிட்டாரு போல் அப்படின்னு மீடியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு தமிழ்செல்வியை தேடி வரவும், தமிழ்செல்வி தன்னுடைய அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, இந்த தமிழ்செல்வி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழலைன்னு மீடியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வர உடனே அவங்க எல்லாரும் வசந்தி வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. தமிழ்செல்வி முதல் நாள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இதில் சேர்ந்தாங்க, இம்புட்டு பணத்துக்கும் யார் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு ஏற்கனவே ராஜாங்கத்தோட மருமகளாச்சே, பெரிய அமைச்சரின் மருமகள்னா இங்கே அமைச்சர் தானே படிக்க வச்சிருப்பாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு அங்கே மீடியாவிலேருந்து வந்து நிற்கிறாங்க. தமிழ்செல்வியும் வசந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து, என்ன தமிழ் இம்புட்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நான் பரீட்சையில் பாஸ் ஆகும்போதெல்லாம் இவங்க என்னை தேடி வந்து இப்படி தான் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அந்த நேரம் எனக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. என் மாமனார் வீட்டில் கண் கலங்கி நின்னேன். ஆனால் இப்போ தெளிவாக நான் பேசுவேன். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பயப்படாமல் பதில் கொடுப்பேம்மா. ஏன்னா நான் நம்ம வீட்டில் இருக்கேன், அந்த சேதுவோட மனைவியாக இல்லை, உங்கள் பொண்ணாக இருக்கிறதுனால யாரை பார்த்தும் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள பார்த்து சந்தோஷமாக இங்கே வந்து வர சொல்லி இங்கே தமிழ்செல்வியும் பேச ஆரம்பிக்க, வந்தவங்க எல்லாரும் தமிழ்செல்விக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தீங்க? பெரிய இடத்துல மருமகளாக இருந்தீங்களே, நாங்கள் உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் உங்கள் மாமனார் வீட்டில் தானே இருந்தீங்கன்னு கேட்க, அது என்னுடைய ஒரு சின்ன பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நான் யாரும் வேண்டான்னு படிப்பு தான் முக்கியம்னு என் அம்மா வீட்டில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் இப்போ சேதுவோட மனைவியா இல்லையான்னு கேட்கும்போது, அது எப்படிங்க சொல்ல, என்னை பிரியணும்னு சொல்லி அந்த பெரிய வீட்டில் உள்ளவங்க திட்டம் போட்டு எனக்கு இந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட போகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி தாங்க முதல்ல காலேஜுக்கு போகிறேன், டாக்டர் ஆக போகிறேங்க, டாக்டருக்கு படிக்க போகிறேன். அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது என் வாழ்க்கையை பற்றின எந்த கேள்வியவும் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா என் வாழ்க்கைனா அது என் படிப்பு மட்டும்தான். அந்த சேது கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளுமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பெரிய வீட்டில் மருமகளாக இருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆடம்பரமாக எல்லா வசதியோடையும் வாழ்ந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனனோ, சரியாக என்கிட்ட பேசாமல் கஷ்டப்படுத்தி அந்த கார் செட்டில் தங்க வச்சு, பெரியவங்க யாராவது வரும்போது மட்டும் அந்த வீட்டு மருமகளாக நான் நடிக்கணும், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நான் இப்போ என் அம்மா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் படிப்பு என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி காலேஜ்லேயும் சேர்ந்துருக்கேன். நீங்கள்லாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, அப்போ உங்கள் மாமனார் வீட்டிலேருந்து படிக்க உங்களுக்கு எந்த உதவியும் செய்யலையா? ஏன் கேட்குறேன்னா, அன்னைக்கு என்னவோ அமைச்சர் எங்கள் முன்னாடி கண்டிப்பாக என் மருமகளை நானே படிக்க வைப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்களே, அது எல்லாமே பொய் தானா அப்படின்னு இங்கே ராஜாங்கத்தை பற்றி கேட்க, ராஜாங்கம் பொய் சொன்னாரா பொய் சொல்லலையான்னு எனக்கு தெரியாது. நான் மாசமாக இருக்கேன்னு அந்த வீட்டில் வாழணுன்றதுக்காக பொய் சொன்னது உண்மை. அதுக்காக அந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் உண்மையாக மாசமாக இருக்கேன். என்னை அந்த வீட்டில் உள்ளவங்க நம்பாமல் சந்தேகப்பட்டு என்னை எவ்வளவோ தப்பாக பேசிட்டாங்க. அதனால் இனி அந்த வீட்டு மருமகளா அந்த அங்கே உள்ள யாரை பற்றியும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி தான் காலேஜில் சேர்ந்துருக்கேன். மற்றவங்களோட உதவி எனக்கு எதுக்கு? நானும் சேதுவும் பிரியணும்னு வக்கீல் மூலமாக இம்புட்டு பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் உள்ளவங்க கொடுத்த பணத்தை வச்சு தான் நான் வந்து முன்னேறணுமா? அந்த பணத்தை வச்சு தான் நான் படிக்கணுமா? அப்படி அவசியமே இல்லையே. பணத்தையும் கொடுத்துட்டு நான் கொடுத்த பணத்தால் தானே நீ படிக்கிறேன்னு பேசுவாங்கங்க. அந்த பேச்சு எனக்கு வேண்டாம். நான் முன்னேறணும், நான் கஷ்டப்பட்டு நல்லபடியாக படித்து என் குடும்பத்தை பார்த்துக்கணும், இந்த என் வயிற்றில் வளர்கிற வாரிசை நான் பார்த்துக்கணும். தப்பாக பேசின எல்லாரும் தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் உண்மையை நிரூபிக்கணும், அவ்வளவுதான்.
இதுதான் என்னுடைய எண்ணம். அதுக்காக நான் படிக்கணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த மொய் விருந்தில் வந்த பணத்தை வச்சு தாங்க நான் வந்து படிக்க சேர்ந்துருக்கேன். அது மட்டும் இல்ல, யாருடைய உதவியும் இதில் கிடையாது. என் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும்போதெல்லாம் தமிழ்செல்வி ஒவ்வொன்றா சொல்ல, ராஜாங்கம் அப்போ என்னவோ நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி பேசிட்டு, இங்கே தமிழ்செல்விக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரா, இப்படி இருக்கிறவர் பெரிய பொறுப்பில் இருக்காரே அப்படின்னு ராஜாங்கத்தை எல்லாரும் தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் மருமகளாக இருந்த தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதில் இப்போ இந்த சேது வேற சந்தேகப்பட்டுட்ருக்காரே அப்படின்னு மீடியா மூலமாக எல்லாருக்கும் தெரிய வருது. அங்கே வந்தவங்க தமிழ்செல்வியை புகழ்ந்து பாராட்டி பேசி, நீங்கள் கண்டிப்பாக படித்து முன்னேறுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த வீட்டு மருமகளாக இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்த போது கூட நல்லா படிச்சிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க தமிழ்செல்வி. கண்டிப்பாக மறுபடியும் உங்களை தேடி நாங்கள் வருவோம்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே தமிழ்செல்வியும் இங்கே அவங்க கிட்டலாம் பேசிட்டு நல்லபடியாக காலேஜ் கிளம்பலான்னு நினைக்கும்போது அங்கே மீடியாவிலேருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, இப்போ சேது உங்களை பிரியணும்னு ஏதோ வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதா சொன்னீங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்க, அந்த சேது என்னங்க எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது, நான் பிரியணும்னு நினைக்கிறது. நானே அந்த சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ விரும்பலை. என்ன சந்தேகப்பட்ட ஒரு ஆளை எப்படிங்க நம்பி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக முடியும், இல்லை வாழ முடியும்? என் மேலேயும் என்னுடைய வாரிசு மேலேயும் சந்தேகப்பட்ட அந்த சேதுவெல்லாம் நான் இனி திரும்பி கூட பார்க்க போகிறது கிடையாது. அந்த சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரையும் நான் கண்டிப்பாக கண்டுக்க போகிறதும் கிடையாது. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு நல்ல மருமகளாக இல்லைன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். நான் இல்லைன்னா அந்த ராஜாங்கமே இம்புட்டு பெரிய பொறுப்பில் உட்காந்துட்டு இருக்க மாட்டார். தான் பையனோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு நடந்த உண்மையை சொல்லி பொறுப்பாக நடந்துக்காம பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அந்த வீட்டில் நான் மருமகளாக போகிறத விட படிக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு முடிவெடுத்து என் அம்மா வீட்டில் நிம்மதியாக இருக்கேன். இனி அந்த சேதுவே வந்து கூப்பிட்டாலும் அந்த ராஜாங்க வீட்டுக்கு மருமகளாக என்றைக்கும் போக மாட்டேன். அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத விட நிம்மதியாக படித்து முன்னேறணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். இப்போ வரைக்கும் சேது கூட நான் ஒன்று சேரக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு அந்த வீட்டில் உள்ளவங்களே திட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மீறி நான் படிக்க போகிறேன்னா அதுக்கு காரணம் நானும் என்னுடைய முயற்சியும் மட்டும்தான். அதை நான் என்றைக்கும் கைவிட மாட்டேன். நான் படிப்பேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே வந்தவங்களும் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்ப உடனே வசந்தி, தமிழ் என்ன நினச்சிட்ருக்க? ராஜாங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கியே, இதெல்லாம் தெரிஞ்சா அதுவும் மீடியாவிலேருந்து வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுவாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை வரும்னு சொல்ல. வரட்டுமா? அந்த சேது என்ன நல்ல கணவராவா என்கிட்ட நடந்துக்கிட்டான்? இல்லையே, அவன் ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் என்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டான். அதே அந்த ராஜாங்கம் நல்ல மாமனாராக இருந்தால் நான் மொய் விருந்து ஏற்பாடு பண்ணி இந்த படிப்புக்கு பணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லும்போது உதவி செஞ்சுருப்பாரு. இவங்க 2 பேரோட உதவியும் தேவையில்லை தான், இருந்தாலும் முன் வந்து எனக்காக அவங்க எதுவுமே செய்யலையே. என்ன சந்தேகப்படுற அந்த குடும்பத்தை பற்றி இப்படி தானேம்மா பேசணும், நடந்ததை மட்டும்தானே சொல்லியிருக்கேன். தெளிவாக அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நான் இப்போ எவ்வளோ கோவத்தில் இருக்கேன். அவங்க என்னை பிரியணும்னு நினைக்கிறாங்கல்ல சேது, அதுக்கு நானே ஒத்துக்கிறேன்றத இந்த மீடியா மூலமாக நான் தெரியப்படுத்திருக்கேன். இப்போ என்ன கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? கொடுத்து அனுப்பிடுறேன். சேது எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நேரமாகுது நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு தமிழ்செல்வி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீடியாவில் தமிழ்செல்வி பேசினதை போட்டு காமிக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் சேதுவும் ராஜாங்கமும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. என்ன அந்த தமிழ்செல்வி இப்படி பேசியிருக்கா அப்படின்னு நினைக்க, உடனே இதை பார்த்துட்டு சித்ரா சொல்கிறாங்க, அம்மா இந்த சேது தான் இப்படி நினைக்கிறானா? தமிழ்செல்விக்கு கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லை போல் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு. எவ்வளோ தைரியமாக எல்லாரும் முன்னாடி பேசியிருக்கா பாருங்கம்மா. இதை பார்த்தாவது ராஜாங்கம் திருந்தட்டும். சேதுவும் ராஜாங்கமும் தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கிட்டு இனி அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நல்ல முடிவாக எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்ல, ராஜாங்கம் அங்கே தமிழ்செல்வி பேசுனதெல்லாம் கேட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. நான் ஒரு நல்ல மாமனாரே இல்லைன்னு தமிழ்செல்வி என்ன பேச்சு பேசியிருக்கா அப்படின்னு யோசிக்க சேது நினைக்கிறாரு. அப்போ தமிழ்செல்வியும் என்னை விட்டு பிரியணும்னு நினச்சி என்னை மட்டும் இல்லை என் குடும்பத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி தலை குனிய வைக்கிற மாதிரி மீடியா முன்னாடி இப்படியெல்லாம் பேசியிருக்காளே, அந்த தமிழ்செல்விக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாரும் எங்கள் குடும்பத்தையே தப்பால் பேசுவாங்க. அவள் இந்த வீட்டில் நல்லா தான் இருந்தா, ஆனால் என்னவோ நாங்கள் எல்லாரும் அவளை கஷ்டப்படுத்துன மாதிரி என்ன பேச்சு பேசியிருக்கா. இந்த தமிழ்செல்விக்கு மட்டும் நான் அந்த பணத்தை அந்த ஆளுங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலன்னா இவெல்லாம் படிக்க போயிருப்பாளா? படிக்கிறன்ற திமிரில் இப்படி எங்கள் குடும்பத்தில் அவமானப்படுத்தியிருக்கா அப்படின்னு
சேதுவுக்கும் தமிழ்செல்வி மேலே ரொம்ப கோவம் வருது. அதனால் கண்டிப்பாக இனி தமிழ்செல்வி இந்த வீட்டு மருமகளாக வரக்கூடாது. அவள் எப்படி படித்து முன்னேறான்னு நான் பார்க்குறேன். இந்த 1,00,000 ரூபாய்க்கே மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கா. இன்னும் மொத்த அந்த படிப்பையும் படித்து முடிக்கிறதுக்கு எம்பிட்டு பணம் தேவைப்படும். என்றைக்கா இருந்தாலும் தமிழ்செல்வி என்கிட்ட தான் வந்து பணத்துக்காக வந்து நிற்கணும். அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சேதுவுக்கு தமிழ்செல்வி மேலே ரொம்ப கோவம் வருது. ராஜாங்கம் சொல்கிறாரு, பாத்தியா சேது, நம்ம குடும்பத்தை பற்றியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் தமிழ்செல்வி இப்படியெல்லாம் பேசியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னுமா அந்த தமிழ்செல்வி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும்? அதான் தமிழ்செல்வி உன் கூட வாழ விருப்பமே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்காளேன்னு சொல்ல. வேண்டாம்ப்பா, நான் தமிழ்செல்வியை பிரிஞ்சு வாழ தான் நினைக்கிறேன் அப்படின்னு தமிழ்செல்வி பேசின பேச்சால் சேதுவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ராஜாங்கமும் அவமானப்பட்டு நிற்க, சேதுக்கு தமிழ்செல்வி மேலேயும் தமிழ்செல்வி குடும்பத்து மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு சேது.